नमोऽस्तुते। शुभं करोति कल्याणम् आरोग्यं धनसम्पदां शत्रुबुद्धिविनाशाय दीपज्योतिर्नमोऽस्तुते। दीपज्योतिः परब्रह्मं दीपज्योतिर्जनार्दन दीपो हरतु मे पापं दीपज्योतिर्नमोऽस्तुते। दीपज्योतिर्नमोऽस्तुते। वक्रतुण्ड महाकाय सूर्यकोटिसमप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। அடுத்து பிரார்த்தனை சங்கரநாராயண். கல்யாணமாகரம் கல்மஷக்கணம் கம்ராகாரம் காந்தி சுதாந்தகாரம் சந்தியா லட்சுமிகாந்த சுசித்திரை கரத்தனம் தீபஜோதி மங்களம் நாசனோது சாயம்பாஸ்கரவின் எஸ்கரநாத் கரபாஸ்கர தீபஜோதி மஸ்துப்யம் சுப்பிரபாதம் குருஷ்வமே சர்வதாயகம் சர்வமங்கல திருபகம் திருஷ்டம் பிரபாத வேலயம் பிரசாமகம் சர்வமங்கல சாதனம் அகரம் ஞானதாயகம் நமோ மங்கள ரூபாய நமோ ஞானஸ்வரூபினே நமோ மோகாவிகதாய தீசே சம்பூஷ சேஷே. காலையில் தீபம் ஏற்றும் போது ஸ்வர்ணவித்தின் குருமே கிரிகேஸ்வரி சூதான்யமித்தின் குருமே கிரிகேஸ்வரி கல்யாணமித்தின் குருமே கிரிகேஸ்வரி. மகாலட்சுமி அஷ்டகம் சொல்றேன்னு சொன்னீங்க. சொல்றேன். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்குசக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி நமோஸ்துதே மகாலட்சுமி நமோஸ்துதே மகாலட்சுமி நமோஸ்துதே மகாலட்சுமி நமோஸ்துதே. நமஸ்தே கருடாரூடே டோலாசுரபயங்கரி சர்வபாவகரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி நமோஸ்துதே மகாலட்சுமி நமோஸ்துதே மகாலட்சுமி நமோஸ்துதே மகாலட்சுமி நமோஸ்துதே. சர்வஸ்தோ சர்வரதே சர்வதுஷ்டபயங்கரி சர்வதுக்ககரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி நமோஸ்துதே மகாலட்சுமி நமோஸ்துதே மகாலட்சுமி நமோஸ்துதே மகாலட்சுமி நமோஸ்துதே. சித்தி புத்தி பரதே தேவி முக்தி முக்தி பிரதாயினி மந்திரமூர்த்தி சதா தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி நமோஸ்துதே மகாலட்சுமி நமோஸ்துதே மகாலட்சுமி நமோஸ்துதே மகாலட்சுமி நமோஸ்துதே. ஆத்யந்திரகிதே தேவி ஆதிசக்தி மகேஸ்வரி யோகேசே யோக சம்பூதே மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி நமோஸ்துதே மகாலட்சுமி நமோஸ்துதே மகாலட்சுமி நமோஸ்துதே மகாலட்சுமி நமோஸ்துதே. துலாதூஷ்ம மகாரௌத்ரே மகாசக்தி மகோதரே மகாபாபகரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி நமோஸ்துதே மகாலட்சுமி நமோஸ்துதே மகாலட்சுமி நமோஸ்துதே மகாலட்சுமி நமோஸ்துதே. பத்மாசனஸ்திதே தேவி பரபிரம்மஸ்வரூபிணி பரமேசி ஜெகன்மாதா மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி நமோஸ்துதே மகாலட்சுமி நமோஸ்துதே மகாலட்சுமி நமோஸ்துதே மகாலட்சுமி நமோஸ்துதே. ஸ்வேதாம்பரதரே தேவி நானாலங்கார பூஷிதே ஜகத்சிதே ஜெகன்மாதா மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி நமோஸ்துதே மகாலட்சுமி நமோஸ்துதே மகாலட்சுமி நமோஸ்துதே மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி அஷ்டக சோத்திரம் படே பக்திமானரக
सर्वसिद्धिमप्नोति राज्यं प्रभनोति सर्वदग एककालं पडे नित्यं मगापावविनाशनं द्विकालं पडे नित्यं धनधान्यसमन्वितक त्रिकालं पडे नित्यं मगासत्तुविनाशनं மகாலட்சுமி பவ நித்யம் பிரசன்ன வரதா சுபக. மகாலட்சுமி அஷ்டகம் சம்பூர்ணம். இங்கே இந்த கடுமையான குளிர்ல வாசல்ல கோலம் போடுற பழக்கம் கிட்டத்தட்ட இல்லை இதுல. அப்புறம் முஸ்லிம்களுடைய தாக்குதல் அந்த மாதிரி அடையாளம் தெரியும். இங்கே சுத்தி நிறைய முஸ்லிம்கள். ஸோ அதுல அந்த பழக்கம் எல்லாம் விட்டு போச்சு. வீட்டுக்குள்ள சாமி முன்னால கோலம் போடுவாங்க சின்னதா. நேற்று நம்முடைய வீடியோவை பார்த்து இந்த பொண்ணு, இந்த வீட்டுல இருக்கிற பொண்ணு, நானும் இந்த வீடியோல நான் ஒரு கோலம் போடுறேன்னு சொல்லி பூ வாங்கிட்டு வந்து இந்த கோலத்தை பூல செட் பண்ணி விளக்கெல்லாம் எடுத்து கொடுத்து அந்த மாதிரி வடக்கடைய வரலாறை படித்தோம்னா நமக்கு நிறைய விஷயம் ரொம்ப மனசுக்கு இதுவா இருக்கும், கஷ்டமா இருக்கும் வட பாரதத்துல. சரி, அடுத்தது அச்சுதாஷ்டகம். நம்ம யாரு அச்சுதாஷ்டகம் சொல்லிட்டு சாந்தி 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 ஆரம்பியாரு. अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे. हरे कृष्णा कृष्ण हरे हरे राम 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 हरे हरे राम राम हरे हरे कृष्ण कृष्ण हरे. अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिकां इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्तते. हरे कृष्णा कृष्ण हरे हरे राम राम हरे हरे राम राम हरे हरे कृष्णा कृष्ण हरे. विष्णवे जिष्णवे संकीर्णे चक्रिणे रुक्मिणी रागिणी जानकी जानये वल्लभी वल्लभायात्मने कंस विध्वंसिने वंसिने ते नमः. हरे कृष्ण हरे हरे राम राम हरे हरे राम राम हरे हरे कृष्ण हरे कृष्ण गोविंद हे राम नारायण श्रीपते वासुदेवाजित श्रीनिते अच्युतानंद हे माधवादोक्षज द्वारका नायक द्रौपदी रक्षक. हरे कृष्णा कृष्ण हरे हरे राम राम हरे हरे राम हरे राम हरे कृष्णा कृष्ण हरे. जय जानकी कांत स्मरणम. जय 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 राम राम. शांति अद्भुतम.
ஆரம்பிமா. திருப்பள்ளி எழுச்சி. திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி. திருப்பள்ளி எழுச்சி. சுதா. ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யம் अच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहदस्दधितराणि धृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकचिन्तोः रामानुजस्य चरणं प्रपद्ये माता पिता युवदयस्दनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महताह्वयभट्टनाद श्रीभक्तिशारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् तमेव मत्वा परवासुदेवं रङ्गेशयं राजवदर्हणीयं प्राबोध किं यो कृतसूक्तिमालां भक्ताङ्घ्रिरेणु भगवन्तमीटे மண்டங்குடி என்பர் மாமரையோர் மன்னிய சேர் தொண்டரடிப்பொடி தொன்னகரம் வண்டு திணர்த்த வயல் தென்னரங்கத்தம் மானை பள்ளி உணர்த்தும் பிரான் உதித்த ஊர் கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன இவையோஹோ கதிரவன் கனைகடல் முளைத்தனன் இவனோ துடிகிடையார் சுரிகுழில் பிழுந்துதறி துகிலுடு தேரினல் சூழ்வுணலரங்க தொடையத்த துவலமும் கூடையும் பொலிந்து தோன்றிய தோல் தொண்டரடி பொடி என்னும் அடியினை அழி என்றருளியன் அடியார் ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே பள்ளி எழுந்தருளாய் நீலாதுங்க ஸ்தனகிரி தடி சுப்தமுத்போக்ய கிருஷ்ணம் पारात्यं स्वं श्रुतिसदशिरसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजिनिकलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोता तस्यै नमयितमितं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூழிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாரோ வாசல் திறவதார் நாற்ற துழாய் மூடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் குற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகருணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்றலனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோ ரெம்பாவா ஜெய்ஸ்ரீ. திருப்பாவை இவ்வளவு பெருசா? பின்னால நிறைய சேர்த்துட்டேன்னு நினைக்கிறேன். என்னப்பா திருப்பாவை சரி, அடுத்தது
நம்ம அபிராமி அந்தாதி முதல்ல முடிச்சுட்டு அப்புறம் போலாமா? அடுத்ததுக்கு அவருக்கு ஏதோ கோவில்ல அபிஷேகம் இருக்கு. சங்கரநாராயணன் கலா அபிராமி அந்தாதி சிவகாம சுந்தரி. जी नमस्ते जी। ஓ வாங்க. அவர் பாட சொல்லுங்க. வறுமையில் இன்பம் ஆரம்பிங்கம்மா. அபிராமி டைம் கிடைக்கும். அபிராமி அந்தாதி. வறுமையில் இன்பம் உண்டாக உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்திங்கே அமையும் தமக்கன்பு செய்ய வைத்தாரினி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையொரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே ஆசைக்கடலில் அகப்பட்டுருளிட்ட அந்த கண்ணையை பாசத்தில் அல்லல்பட இருந்தேனே நின் பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்தாண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசர் பாகத்து நேரிழையே இறக்கும் நிலையில மம்பிகை நினைவோடு இருக்க இழைக்கும் வினை வழியே அடுங்கால நினை நடுங்க அழைக்கும் பொழுது வஞ்சல் என்பாய் அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் கழப குவிமுலை யாமழை கோமழமே உழைக்கும் பொழுதுன்னைய அன்னையே என்பன் ஓடி வந்தே சிறந்த நன்செய் நிலங்கள் கிடைக்க வந்தே சரணம் புகும் அடியார்க்கு வானுலகம் தந்தே பறிவடு தான் போயிருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அலங்கட் பருமணி ஆகமும் பாகமும் பொன் செந்தேன் மலரும் அலர்கதிர் ஞாயிறும் திங்களுமே திருமணம் நிறைவேற திங்கட் பசுவின் மணனாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கொரு தவம் எய்தியவா எண்ணிறைந்த விண்ணோர் தங்கட்கு இந்த தவமேது மோதரங்க கடலுள் வெங்கட் பணியினமேல் கீழ் கூறும் இழுப்பொருளே பழைய வினைகள் வலிமை அழ பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும்போகம் செய்யும் மருளே மருளில் வரும் தருளே என் மனத்து வஞ்ச திரளேதுமின்றி ஒளி வெளியாகி இருக்கும் உண்டன் அருளே தருகின்றேன் அம்பு யான தம்பிகையே. அவ்வளவுதாம்மா அம்மா, அவ்வளவுதாம்மா. 4 படிக்கணும். பரவாயில்ல. 6 ஆயிடுச்சு, பரவாயில்லம்மா. பொருளே உமையும் உமையோடு பாகரும் ஏக உருவில் வந்திகமையும் தமக்கன்பு செய்ய வைத்தார் இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை ஈன்றெடுப்பால் ஒரு தாயின் இல்லை. அவர் என்ன சொல்றார் அபிராம பட்டர்? உமையாகிய நீயும் சிவபெருமானும் ஒரே உருவில் என் முன் தோன்றி சிவசக்தி ஸ்வரூபமாக என் முன்ன வந்து உங்கள் கிருபா கட்டாட்சத்தால மியூட் பண்ணிக்கோங்கம்மா சங்கரநாராயணன் அண்ணா. என்னமா நீங்க கண்டினியூ பண்ணுமா. கிருபா கட்டாட்சத்தால அறியாதவனாகிய இந்த ஆன்மாவோட இந்த அறவேக்காடா இருக்கிற எண்ணம் மேல கூட உங்க அன்பை நீங்க பொழியறேன். நீங்க வந்து ஏக உருவில் வந்திங்கமையும் தமக்கன்பு செய்ய வைத்தார். என் மேல நீங்க அன்பு பொழிந்து என்னையும் உங்க பால் இழுத்துட்டேன். நீங்க இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை. எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ரொம்ப ஒரு அக்ஞானி. எனக்கு என்னமே தெரியாது. ஒரு பூஜை தெரியாது, நியமம் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. எனக்கு உங்க அன்புனால எனக்கு இதெல்லாம் செய்ய வச்சுட்டேன். இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை. இனிமே வேற எந்த சமயத்தையும் நான் நாடி போறதுக்கு வேண்டியதே இல்லை. ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை. இந்த பிறவி பிணி இந்த சுழற்சியிலேருந்து என்ன நீங்க காப்பாத்திட்டேன். இனிமே ஒரு தாயும் இல்லை நான் வயத்துல பிறக்கிறதுக்கு. அமையும் அமையூறு தோழர் மேல் வைத்த ஆசையுமே. மனதுல ஒரு ஆசையே இனிமே இருக்காது. உங்க பேர்ல மட்டும்தான் எனக்கு ஆசை. இது எல்லாமே மத்த இதுலயும் போகத்திலையும் எனக்கு ஆசை இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க அபிராம பட்டர். ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன்கை பாசத்தில் அல்லற்பட இருந்த என்னை நீ பாதம் எனும் வாசக்கமலம் தலைமேல வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்வேன் ஈசர் பாகத்து நேரழையே. இந்த ஆசை கடல்ல வந்து இந்த பிறவி பயன் அப்படிங்கிறதுனால நான் திருப்பி திருப்பி இந்த மரணம் ஜனனம் எடுத்து 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 ஒவ்வொரு தடவையும் இந்த ஆசை கடல்ல அகப்பட்டு உள்ள போயிடுறேன் இல்லையாம்மா. அதனால அருளற்ற அந்தகன் கை இந்த நாள் என்ன இப்ப என்ன ஆகுறது, ஒவ்வொரு தடவையும் ஜனனம் எடுக்கிறச்சே மரணம் வருது. மரணம் வரும்போது இந்த அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அவருடைய அந்த யமதர்மராஜருடைய பாசத்தில் அல்லற்பட இருக்கிற நானு. அத வந்து நீ வந்து என்ன பண்ண உடைத்தனை வஞ்ச பிறவியை நீ உடைச்சு போடுறேன். முதல்ல சொல்ற 2 ஸ்லோகம் 3-4 ஸ்லோகம் முன்னாடி சொல்ற உடைத்தனை வஞ்ச பிறவியை. இந்த வஞ்ச பிறவியை நீ எப்படியா உடைச்சிடுற.
அந்த அதே மாதிரி இங்க வந்து அதே மாதிரி சொல்றார். அந்தகன் கை, அந்தகன்னா யமராஜரோட பாசத்தில் வந்து அல்லற்பட இருந்த என்னை நின் பாதம் எனும் வாச கமலம், உன் அழகான திருவடி பொத்தாமரை திருவடியை என் தலைமேல வெளிய வச்சு என்னை ஆண்டு கொண்ட நேசத்தை, உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் நான் என்னன்னு சொல்லுவேம்மா. ஈசர் பாகத்து நேரிழையே, ஈஸ்வரனுடைய பாதியாக இருக்கும் என் நம்பிக்கையே அப்படிங்கிறார். இணைக்கும் வினை வழியே அடும் கால நினை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பார். வினை கர்ம வினையினால பாவ புண்ணியத்தினால இப்ப நான் திருப்பியும் வந்துட்டே இருக்கேன் இல்லையா, பிறந்துட்டே இருக்கேன் இல்லையா. அப்ப இந்த காலன் வரும் பொழுது என்ன செய்யற, என நடுங்க அழைக்கும் பொழுது அவர் உள்ள எப்படியும் மரண பயம்ங்கிறது எல்லாருக்கும் ஒரு சமயத்துல வந்துடுறது இல்லையா. அப்ப வந்து அவர் வரும்போது என் மனசுல பயம் வந்துடும், என்னையே அறியாம பயம் வந்துடும். அப்ப இருக்கிறச்ச வந்து அஞ்சல் என்பாய், நான் இருக்கேன்பா, நான் குழந்தை, நான் இருக்கேன்பா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்காக வந்துடணும் அம்மா. அத்தர் சித்தம் எல்லாம் குழைக்கும் கலப குமிமலை யாமலை கோமலமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பேன் ஓடி வந்தேன். நான் உன்னை அம்மானு ஓடி வந்துடுவேன். அந்த சமயத்துல உன்னை ஒரு நிமிஷம் நினைக்கிறேன், அந்த சமயத்துல உன்னை ஒரு நிமிஷம் அம்மானு உன்னை நினைச்சுடுவேன். நீ எப்படியாவது என் குழந்தைன்னு எனக்காக நீ ஓடி வந்து இந்த பயத்தெல்லாம் போக்கி உன்னோட சேர்த்துக்கணும் அம்மா அப்படின்னு சொல்றார். 33 சொல்லி முடிக்கவா இல்ல நான் 36 சொல்லவா? இல்ல போதுமா, 33 முடிச்சுக்கவா? திருப்பி நாளைக்கு 3 சொல்லணுமா? இதே 3 சொல்லிடவா? சொல்லி அர்த்தம் சொல்லிடுறேன் நாளைக்கு. சரி, நமஸ்காரம். திருவெம்பாவை நம்ம யாரோ வாங்க, நீங்க. நமஸ்காரம், நான் தான் மேம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ. கேக்குறதா? வாங்க வாங்க. பவானி சுந்தர் கேக்குறதாமா? ஆம் ஆம். ஹர ஹர நம பார்வதி பதை, ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. புவனில் போய் பிறவாமையின் நாளாம், புவனில் போய் பிறவாமையின் நாளாம், போக்குகின்றோம் அவமே இந்த பூமி, போக்குகின்றோம் அவமே இந்த பூமி. சிவன் உய்ய கொள்கின்ற வார் என்று நோக்கி, சிவன் உய்ய கொள்கின்றவார் என்று நோக்கி, திருப்பெரும் தூரை ஊரை வாய் திருமாலாம், திருப்பெரும் தூரை ஊரை வாய் திருமாலாம். அவன் வெறுப்பெய்தவும் மலரவன் ஆசை படவும் நின் அலர்ந்த மெய் கருணையும் நீயும். அவன் வெறுப்பெய்தவும் மலரவன் ஆசை படவும் அலர்ந்த மெய் கருணையும் நீயும். அவனியில் புகுந்தம்மை ஆட்கொள்ள வல்லாய், அவனியில் புகுந்தம்மை ஆட்கொள்ள வல்லாய். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே, ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. நெக்ஸ்ட் திருவெம்பாவை. பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் பூனை முடியும் எல்லா பொருள் முடிவே. பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் பூனை முடியும் எல்லா பொருள் முடிவே. பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன்
பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் தூதித்தாலும் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் தூதித்தாலும் உத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் உத உலவா ஒரு தோழன் தொண்டர் உளன் கோதில் கூலத்தரந்தன் கோயிற் பீணா பிள்ளைகாள் கோதில் கூலத்தரந்தன் கோயிற் பீணா பிள்ளைகாள் ஏதவன் ஒரு ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏதவன் ஒரு ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீராம். சிவபுராணம் இன்னைக்கு தேவாரம் பதிலா சிவபுராணம். அது எனக்கு தெரியாது என்ன எவ்வளவு பெரியதுன்னு. டயத்துக்கு தந்தாப்புல பாடுங்க ஸ்ரீதரன். ஓம் நம சிவாய. நம சிவாய. வாழ்க நாதன் தாழ்வாழ்க. இமைப்பொழுது நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழியாண்ட குருமணி தன் தாழ்வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க. பிறப்பு அறுக்கும் பிஞ்சகன் தன் பெய்கழல்கள் வெல்க. புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க. கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க. சிரம் குவிவார் உங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயப்பிறப்பு அறுக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துறை நந்தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்று அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் போய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்து எய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடலிறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கு ஒளியாய் எண்ணிறைந்து எல்லையில் ஆதானே நின் பெரும் சீர் பொல்லாவனையேன் புகழுமாறு ஒன்று அறியேன். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்றகி தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யேவன் பொன்னடிகள் கண்டு இன்று விடுற்றேன் உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமா நின்ற மெய்யா விமலா பிடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகந்த நுண்ணியனே வெய்யாய் தனியாய் ஐயமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்து அருளி மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெச்சுடரே எஞ்ஞானமில்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல் அறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்து உலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் என் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நடியானே மாற்றம நம் கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணருள் நெய் கலந்தார் போலே சிறந்த அடியார் சிந்தனையுள் தேன் ஊரின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்து உடையாய் விண்ணோர்களித்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைத்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் எனும் அரும் கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி பலம் சோறும் 9 வாயில் குடிலை மலங்கப் புலன் 5 வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த பாகி கசிந்து உள்வுருகும் நலம்தானில்லாத சிறியேற்கு நல்கி இளன் தன்மேல் வந்து அருளி நீழ்கடல்கள் காட்டி நாயில் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயான தத்துவனே மாசற்ற ஜோதி வளர்ந்த மலச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராத நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓரா உள்ளத்து ஒளிக்கும் மொழியானே நீராய் உருக்கியன் ஆறுயிராரின் ஜானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருயனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொழியே ஆற்று இன்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச்சுடரொழியாய் சொல்லாத உணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனைகள் ஊற்றான உண்ணாரமுதே உடையானே வேற்று விகார விடக்குடமெருக்கடப்ப ஆற்றேரும் மையா அரணேயோ என்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்று ஆடு நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டு
தானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அரியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கீழ் பல்லோரும் ஏத்தப்படைந்து தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் திருச்சிற்றம்பலம். திருப்புகழ். இந்த அறுப்படை வீடு அவர் வந்திருக்கார் குமார். ஸோ 3வது அறுப்படை வீடு அவர் பாடட்டும். நீங்க விஜயலட்சுமி நீங்க திருப்புகழ் பாடுங்க, அவர் பாடுவார். அர்த்தம் வேண்டாம். குமார் வந்து பல நிகழ்ச்சிகளுக்கு மத்தியில் வந்திருக்காரு, அதனால அதை தொடரட்டும். நீங்க விஜயலட்சுமி அவர் பாடுறதான் அவர் பாடட்டும். இல்லம்மா, நீங்க ரெடியா இருக்கு வந்திருக்கிற பாடுங்க, அதுக்கப்புறம் அவர் வந்து அறுப்படை வீடு அந்த இது நீலையா பொருளை நிலையா பொருளை உடலா கருதி நெடு நாள் பொழுதும் அவமே போய் நீரை போய் செவிடு கூருடாய் பிணிகள் நீரவாய் போரிகள் தடுமாறி மல நீர் செய்யன மீசையாய் பெருகி மடிவேற்குரிய நேரியாக மறை போற்றறிய ஒளியாய் பரவ மலர் தாட்கமலம் அருள்வாயே கோலை காட்ட உணர் கெடமாசலதி குளமாய் சுவர மது சூதம் கூறி போய் பிளவு படமேற்கருவு கோதி வேற்படையிடுவோனே அலவாய் கரையின் அழியா புனித வடிவாகும் அரணார்கதித பொருள் காட்ட தீப அடியார் கெளிய பெருமாளே மறை போற்றறிய ஒளியாய் பரவு மலர்த்தாள் கமலம் அருள்வாயே அடியார் கெளிய பெருமாளே. மூன்றாவது படை வீடு பழனி, திருப்பழனி, அதே போல கீழே இருக்கக்கூடிய கோவில் திரு ஆவினன்குடி, மூன்றாவது படை வீடு. அவனிதனிலே பிறந்து மதலையினவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய். அவனிதனிலே பிறந்து மதலையினவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய். அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகுந்து அதிவிதமதாய் பழுது 16 சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் மறைவோதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் வெகு கவலையாய் ஊழன்று
மிகு கூலையே வடோக பரவேணும் மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணி முடியின் மீதணிந்த மதேவர் மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேல பவனி வரவே ஊகந்து மயிலின் விசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல்வீர பரமபதமே செறிந்த முருகனவே புகுந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே சிறு குழந்தையாக பிறந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அந்தந்த பருவங்களுக்கு உரிய அனுபவங்கள் எல்லாம் அனுபவித்து பெண்கள் மேல் ஆசை கொண்டு வாழ்க்கையை வீணாக்காமல் எப்படி பரமசிவனுக்கு மௌன உபதேசத்தை போதித்தாயோ அதே போல எனக்கும் உன்னுடைய கருணையையும் அன்பையும் போதித்து என்னை நீ ஆட்கொள்வாயாக. முருகாட்சி முருகாட்சி. தேவி சப்தசதி சாருமதி. நான் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறேன் சேட்ல, அது பார்த்துருங்க. மியூட்ல இருக்கேன்மா, அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட். இன்னும் அன்மியூட் ஆகல. நானே பண்ண முடியுமா? நீ பண்ணலாம். எப்படி தெரியல எனக்கு. பார்ட்டிசிபென்ட்ல போய் சாரு இதுல போய் அன்மியூட் பண்ணும். அதே அதே டாட் சாருமதி. அம்மா அந்த மைக் மாதிரி இருக்கே, அதை நீங்க டச் பண்ணுங்கம்மா. அது டச் பண்ணுங்க. Not able to unmute. அன்மியூட் இதுல இல்லையே என்னோடதுல. அவ போட்டோ தெரியுதா? ஆமா, அங்க போய் அந்த ஆஸ்க் டு அன்மியூட் தான் இருக்கு. அரே பாப்பே. ஆஸ்க் டு அன்மியூட் பண்ணு. அதை கிளிக் பண்ணானா அவ அந்த அப்புறம் அன்மியூட் பண்ணிப்பா. உங்களுக்கு ஒரு இது வந்திருக்கு பாருங்கம்மா, அதுல அன்மியூட் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணுங்க. ஆஸ்க் டு அன்மியூட் பண்ணிருக்கா பாருங்க, அன்மியூட் பண்ணுங்க, டச் பண்ணுங்க. ஹோஸ்ட்னா நீ பண்ண முடியுமே, நீ தானே ஹோஸ்ட். தெரியல. சரி பரவாயில்ல, நம்ம நாளைக்கு பண்ணலாம். ஓம் யா தேவி சர்வபூதேஷு ஜாதி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. ஜாதி ரூபேண சம்ஸ்திதா. ஜாதி அப்படிங்கிறது ஒவ்வொரு உயிரும் அதனுடைய பிறப்புல இருக்கிற அதனுடைய விசேஷ தன்மை. சின்ன வண்டு அதுல இருந்து எடுத்து பெரிய டைனோசரஸ் வரைக்கும். ஜ அப்படின்னா பிறப்பு, பிறப்பால் இருக்கக்கூடிய அந்த தன்மை விசேஷ, அதற்கு இருக்கிற ஆற்றல்கள், அதனுடைய உடல் வடிவம், அந்த மாதிரி எல்லா விஷயமும் சேர்ந்தது ஜாதி. அந்த ஜாதி அந்த வடிவத்துல ஸ்ரீதேவி இருக்கிறாள். அவளை நான் நமஸ்காரம் செய்கிறேன், நமஸ்காரம் செய்கிறேன். சப்தசதி. அடுத்து நம்ம பஜனை. இன்னும் 2 டைம் சொல்லலாமா? பஜனை
வந்தனா, நமஸ்காரம். மகர குண்டலம் ஆடுது, மகர குண்டலம் ஆடுது, என் மனம் அந்த காட்சி நாடியே ஓடத மகர குண்டலம் ஆடுது, மனமந்த காட்சி நாடியே ஓடுது மகர குண்டலம் ஆடுது. நிகரேதும் இல்லாத நீல படாடியுடன், நிகரேதும் இல்லாத நீல படாடியுடன், நிகமாக வினோதன் மேனியில் மின்னத மகர குண்டலம் ஆடுது, என் மனம் அந்த காட்சி நாடியே ஓடுத மகர குண்டலம் ஆடுது. சந்தன குங்கும கஸ்தூரி திலக்கு சுந்தர முகத்தில் ஜொலிக்கது, சந்தன குங்கும கஸ்தூரி திலக்கு சுந்தர முகத்தில் ஜொலிக்கது, விந்தையான பலராகளை எங்கள் வேங்குழலோசை கேக்குது, விந்தையான பலராகளை எங்கள் வேங்குழலோசை கேக்குது, வாழ்வின துளசி மாலை ஆடுது, மார்வின துளசி மாலை ஆடுது, மணிமுக்தாரம கூடை ஆடுது, மாதவ நாடிடும் மோனை நிலை அந்த மணிச்ச தங்கையில் காலத்தை கேட்ட மகர குண்டலம் ஆடுது, மாதவ நாடிடும் போது நிலை அந்த மணிச்ச தங்கையில் காலத்தை கேட்ட மகர குண்டலம் ஆடுது, என் மனம் மந்த காட்சி நாடியே ஓடுது மகர குண்டலம் ஆடுது. அழகு. ரம்யா, வரலையா ரம்யா? வீடியோ எடுத்துட்டேன், பாரு. வந்துட்டா. हे गोविंद हे गोपाल हे गोविंद हे गोपाल हे गोविंद, राखो शरण अब तो जीवन हारे, हे गोविंद हे गोपाल हे गोविंद, राखो शरण अब तो जीवन हारे, हे गोविंद। नीर पीवन कारण गयो सिंधु के किनारे, नीर पीवन कारण गयो सिंधु के किनारे, सिंधु बीच बसत राग, सिंधु बीच बसत ग्राह, शरण दरी पछारे, शरण दरी
पछारे। हे गोविंद हे गोपाल हे गोविंद। चार प्रहर युद्ध भयो नहीं गयो मझधारे। चार प्रहर युद्ध भयो नहीं गयो मझधारे। नाक कान डुबन लागे कृष्ण को पुकारे। कृष्ण को पुकारे। कृष्ण को पुकारे। हे गोविंद हे गोपाल हे गोविंद। रखो शरण अब तो जीवन हारे। हे गोविंद। द्वारका में शपथ भयो गरुड़ तजी सितारे। द्वारका में शपथ भयो गरुड़ तजी सितारे। ग्राहको मार के गजराज को उबारे। ग्राहको मार के गजराज को उबारे। सूर कहे श्यामा सुनो। सूर कहे श्याम सुनो शरण तिहारे। सूर कहे श्याम सुनो करुणे तिहारे। अब की बार पार करो नंद के दुलारे। अब की बार पार करो नंद के दुलारे। नंद के दुलारे। हे गोविंद हे गोपाल हे गोविंद। रखो शरण अब तो जीवन हारे। हे गोविंद हे गोपाल हे गोविंद। அருமை, சூப்பர். கதை 2 சிறுவர்களை பற்றி கதை. நம்ம இந்த தேசத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு காரணமாயிருந்த 2 சிறுவர்கள். அப்பா குரு தேக் பஹாதுர், பஞ்சாப்ல இருக்கார். குரு தேக் பஹாதுர் 9வது குரு. அவருடைய மகன் கோவிந்த சிங், கோவிந்த ராய் முதல்ல பேரு. அப்புறம் அது ஒரு பாரம்பரியமா வந்த குரு பரம்பரை பஞ்சாப்ல. காஷ்மீர்ல அவுரங்கசீப் ஆட்சி நடக்கிறது. காஷ்மீர்ல நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கொண்டு போட்டுட்டு இருக்கிறான். அவன் ஒரு விரதம் எடுத்திருந்தான் அவுரங்கசீப். தினம் சாப்பிடறதுக்கு முன்னால 1000 பேரை மதம் மாற்றணும் அல்லது சாகடிக்கணும். அதுக்காக ஒரு செக்ரட்டரி வச்சிருந்தான், மந்திரி வச்சிருந்தான். அவன் ரிப்போர்ட் பண்ணுவான், இன்னைக்கு 600 பேரை மதம் மாற்றினோம், 400 பேரை சாகடிச்சோம், அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவானா. அவன் ரொம்ப ரிலீஜியஸ் அப்படின்னு நமக்கு வரலாற்றில் சொல்லி கொடுக்குறாங்க. அவன் இந்த காஷ்மீரி பண்டிதர்கள் அங்கிருந்து தேக் பஹாதுரை பார்க்க வராங்க, எங்களெல்லாம் காப்பாத்துங்க, ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கு.
அப்போ தேக் பகதூர் சொல்றாரு, ஒரு பெரிய உயிர் ஒண்ணு பலியாகணும் இந்து தர்மத்துக்காக, தன்னுடைய ரத்தத்தை சிந்தணும், பெரிய மகாத்மா ஒருவர் பலியாகணும், அப்பதான் இந்து தர்மத்துக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன பண்ண முடியும், நான் சின்ன ஒரு ஊரில் இருக்கிறேன், என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அவங்கெல்லாம் ரொம்ப அவநம்பிக்கை அடைஞ்சு திரும்ப போகிற சூழ்நிலையில் அவர் திரும்ப போகிறாங்க. அப்போ இந்த பையன் 12-13 வயசு பையன், அவருடைய மகன், குரு தேக் பகதூருடைய மகன், அங்கே விளையாடிட்டு இருந்தான். அப்போ உன்னை விட பெரிய மகாத்மா யார் இருக்கிறார் அப்படின்னு கேட்கிறேன். இந்த ஒரு வார்த்தை, உன்னோட பெரிய மகாத்மா யார்? உடனே அவர் அந்த காஷ்மீரி பண்டிதர்கள் எல்லாம் கூப்பிட்டு, நீ கவலைப்படாதீங்க, அடுத்த முறை அவன் நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர்னு கத்தின்னு கூட்டமாக வந்தா நீங்க எல்லாரும் சொல்லிடுங்க, நாங்க மரம் மாறுறோம்னு சொல்லுங்க. எங்க குரு தேக் பகதூர் மாறிட்டாருன்னா நாங்க எல்லாரும் மாறுறோம், அவரை மாத்திட்டா நாங்க எல்லாம் மாறுறோம். இந்த செய்தி அவுரங்கசீப்புக்கு போகிறது. அவன் குரு தேக் பகதூருக்கு பின்னால துரத்தி போய் கடைசியில் இவர் ஊரா போய் மக்களை தைரியப்படுத்திட்டே ஆக்ராவில் போய் சேரி அங்கே அவர் பிடிபட்டு அங்கிருந்து தில்லியில் அழைச்சின்னு போய் சாந்தினி சவுக்குங்கிற இடத்துல அவருடைய 3 சிஷ்யர்கள் கொடுமையான முறையில் சாகடிக்கப்பட்டு, ரம்பத்தால தலையிலேருந்து அறுத்து ஒரு சிஷ்யன், பஞ்சு மூட்டையால் பொசுக்கி வைத்து ஒரு சிஷ்யன், எண்ணெய் குப்பரையில் கொதிக்க வைத்த ஒரு சிஷ்யன். ஆனால் இவர் அமைதியாக கூண்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கார். பிறகு இவருடைய தலை வெட்டப்பட்டு அங்கே கோட்டை சுவரில் மாட்டி, எவனாவது இவருக்கு மரியாதை செய்யணும்னு நினைச்சா அவன் ஊரையே நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவுடைய, அதுக்கு பிறகுதான் இந்த சீக்கிய இந்து தர்மத்தை காப்பாற்றுற ஒரு வாழ் அங்கே உருவானது. அது பிறகு இந்த அவுரங்கசீப் இந்த முகல் ஆட்சியை அழித்தது, அந்த பஞ்சாபிலிருந்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும். இங்கே ஒரு சிறுவன், 9 வயசு சிறுவன், அவன் பூனலாயிருக்கு, சாதாரண குடும்பம், கோதாவரி நதிக்கரைக்கு போய் அர்க்கியம் விடுறான், சந்தியாவந்தனம் பண்ண போறான். அர்க்கியம் விடுறான் சூரியனை பார்த்து. அப்போ நதியோட நிழல்ல ஒரு கோவில் கோபுரம் தெரியுது, நதிக்கரையில் இருக்கிற கோபுரம். அந்த கோபுரத்துடைய கலசம் உடைந்திருக்கு. இந்த சிறுவன் அர்க்கியம் விட போனவன், யார் இந்த இந்த நாட்டுக்கு ராஜா? ராஜா தர்மத்தை காப்பாற்ற வேண்டாமா? கோவிலை காப்பாற்ற வேண்டாமா? இப்படி கோபுரத்தை உடைத்த நிலையில இருக்கக்கூடிய அந்த ராஜா யாரு அப்படின்னு ஆராய்ந்து அந்த கோயிலுக்குள்ள போகிறான். அங்கே ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டான், நீ எந்த சக்தியோட சமுத்திரத்தை கடைந்து போனாயோ சீதையை தேடி, அந்த சக்தி எனக்கு கொடு. இந்த நாட்டுல தர்ம ராஜ்யத்தை, இந்து பிரதிபாதம், இந்து ராஜ்யத்தை நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன், 9 வயசு பையன் அங்கே சங்கல்பம் எடுக்கிறான். அதற்கு பிறகு அவன் கிராமமா போய் அது பெரிய கதை. அவனுக்கு கல்யாணம் முடிவாகிறது. அங்கே கல்யாண மேடையிலேருந்து ஓடி போய் காட்டுக்கு போய் தவம் பண்ணி ஹனுமானுடைய தரிசனம் பெற்று ஊரா சுற்றி இளைஞர்களை உடற்பயிற்சி செய்ய வைத்து ஆஞ்சநேயருடைய ஒரு கல்லை பிரதிஷ்டை பண்ணி செந்தூரம் பூசி அதன் முன்னால் ஊர் இளைஞர்கள் எல்லாம் செய்து எக்ஸசைஸ் பண்ணி ஒரு படையை உருவாக்குறார். இன்னும் சிவாஜியோட சந்திக்கலை. அங்கே சத்ரபதி சிவாஜி அம்மாவுடைய பயிற்சியில் தயாராகிறான். இந்த படை அந்த சிவாஜி ரெண்டும் சேர்த்து இந்து சாம்ராஜ்யத்தை ஒவ்வொரு கோட்டையாக பிடித்து அந்த மத்திய பாரதத்திலிருந்து இந்த முகல் ஆட்சியை வெறும் தில்லியில் ஒரு சின்ன பகுதியில் மட்டும் ஆட்சியாளர் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளிய அந்த வீர சிவாஜிக்கு குருவாக இருந்து இந்த சமர்த்த ஸ்ரீ ராமதாசர், நீங்கள் படம் பார்த்துப்பீங்க, கோவணத்தில் கையில் ஒரு கமண்டலத்தோடு இருப்பார், நல்ல கிண்ணுன்னு இருக்கும் உடம்பு. அப்படிப்பட்ட அந்த சிறுவன், 9 வயசு சிறுவன் செய்த சங்கல்பம் இங்கே இந்து சாம்ராஜ்யத்திற்கு காரணமானது. தெய்வத்தின் குரல். சாருமதி அண்ணா, நீங்க என்ன கோஹோஸ்ட் பண்றேன்னா நான் அவளை அட்மிட் பண்ண முடியும். நீங்களே அட்மிட் பண்ண முடியும் ஆராம்சே.
அவ சாரு மத்தியில போனானா அன்மியூட் பண்ணலாம், இல்லைன்னா என்ன கோஹோஸ்ட் பண்ணு, மேக் கோஹோஸ்ட் அப்படின்னு. என் பேர் பக்கத்துல 3 டாட் இருக்குல்ல, ஒன்னுதான் தேடணும்னா இல்ல நான் ஹேண்ட் ரைஸ் பண்றேன். எடுத்தாச்சு. ஓகே. ரெக்கார்டிங் தொடருமா? ஒன்னா ஹோஸ்ட் பண்ணிட்டா ரெக்கார்டிங் பாட்டுக்கு இருக்கும், அது கண்டினியூ ஆகும், நோ ப்ராப்ளம். ஹோஸ்ட் சாரு மத்தியே ஏன் இதுக்கு ஆஸ்க் டு அன்மியூட்டே வருது தெரியல. அதான் சரி, நான் படிச்சிடுறேன் வேண்டாம், நீங்க படிங்க. பெரிவா சரணம். சுவாமி எதற்கு? அத்வைத்த அமைதிக்கே. நாம் கஷ்ட நிவர்த்திக்காக சுவாமியிடம் போனாலும் சரி, அல்லது சௌக்கியமாக இருக்கிறோம் என்று நன்றி காட்ட போனாலும் சரி, அவரை நினைக்கிற பழக்கம் வலுக்க வலுக்க தானாகவே அந்த கஷ்டம் சௌக்கியம் ஆகியவை பற்றியே நினைப்பதிலிருந்து நம் மனம் விடுபடும். அவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி நடத்தி வைக்கட்டும் என்று பாரத்தை அவரிடமே தள்ளிவிட்டு விஷ்ராந்தியாக இருக்கிற மனோபாவம் உண்டாகும். ஏதோ ஓர் ஆனந்தமும் சாந்தமும் மனசில் படரத் தொடங்கும். இதுவே நம்மை அமர நிலையில் சேர்ப்பது. ஓயாமல் குறையுள்ள நம் மாறாத நிறைவாக நிறைவதற்கு வழி செய்வது. ஆத்ம விசாரம், தியானம், யோகம் இதுகளால் தான் நம் மனசை பட்ட கட்டை மாதிரி ஆக்கிக் கொண்டு நிறைந்த நிறைவாக இருக்க முடியும் என்பது உண்மை. பின்னே நான் இந்த சாதனைகளை சொல்லாமல் பக்தியை சொல்கிறேனே என்று கேட்கலாம். ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதாள் ஒரு காரியமும் ஒரு சிந்தனையும் இல்லாமல் அப்படிப்பட்ட நிலையில் பக்தி என்கிற மனசின் காரியம் கூட இல்லைதான். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நிலையைத்தான் மோட்சம் என்கிறார். நான் பக்தி பண்ணுங்கள் என்று சொல்கிறேனே என தோன்றலாம். ஆச்சாரியால் கூட ஓர் இடத்தில் மோட்சத்துக்கான உபாயங்களில் பக்தியே பெரிதானது என்கிறாரே, அது எனக்கு சாதகமா என்று பார்த்தால் அடுத்த வரியிலேயே அவர் பக்தி என்பதற்கு புது மாதிரி லட்சணம் கொடுத்து விடுகிறார். அதாவது தனது ஆத்மாவின் உண்மை நிலை என்ன என்று ஆராய்ந்து அதிலேயே ஆழ்ந்து கிடப்பதுதான் பக்தி என்கிறார். அவர் சொல்கிற இந்த பக்தி ஆத்ம விசாரமாக, தியானமாக, யோகமாகத்தான் இருக்கிறதே ஒழிய பொதுவாக நாம் சொல்கிற அர்த்தத்தில், சற்று முன்னே நான் சொன்ன அர்த்தத்தில், அதாவது நமக்கு புறம்பாக ஒரு சுவாமி இருப்பதாகவும் அவரிடம் நாம் செலுத்துகிற அன்பே பக்தி என்றும் சொல்கிற அர்த்தத்தில் பக்தியாக இல்லை. பெரியவா சரணம். பஜகோவிந்தம். ஜெயந்தி. நமஸ்காரம் அம்மா. நமஸ்காரம். மா குரு தன ஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷா கால சர்வம். மா குரு தன ஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷா கால சர்வம். மாயாமயமிதம் அகிலம் புத்வா மாயாமயமிதம் அகிலம் புத்வா பிரம்மபதம் த்வம் பிரவிஷ விதித்வா பிரம்மபதம் த்வம் பிரவிஷ விதித்வா பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. மா குரு நம்முடைய தன ஜன இதை பற்றி
கர்வம் கொள்ளாதே. மா குரு தனஜன, அது என்னம்மா அந்த வார்த்தையை சொல்லு. தனஜன யௌவன யௌவன இளமை. யௌவன. நமக்கு ஆணவம், திமிரு இது வருதுன்னு சொன்னா நம்முடைய பணத்துல வருது. அடுத்தது நம்முடைய ஜனசக்தி, நம்முடைய கிட்ட இருக்கிற குடும்பம், நம்முடைய மக்கள் ஆதரவு, அதை வச்சு வருது. அதே போல இளமையை பத்தி வருது. இந்த விஷயத்துல கர்வம் கொள்ளாதே அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துடைய எனக்கு அந்த இடம் கிடைக்க மாட்டேங்குது. காலம் காலப்போக்கில் இதெல்லாம் அழிஞ்சிடுங்கிறார் மாமா. அப்படி ஆச்சாரியர் காலப்போக்குல இந்த இளமை, பொருள், வெல்த், அப்புறம் இதெல்லாம் ஒரு நிமிஷத்துல அழிந்து போகக்கூடியவை. அதனால இதுல நீ இதுல கர்வம் கொள்ளாதே, இதை தாண்டி உள்ள பரபிரம்மத்தில் நம்முடைய மனசை செலுத்து. ரொம்ப சந்தோஷம். கீதை, பகவத்கீதை, பானுசுஜா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். கர்ம சந்நியாச யோகம் 5வது சாப்டர்ல 18வது ஸ்லோகம். வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி शुनि चैव श्वपाके च पंडिता समदर्शिनः विद्या विनय संपन्ने ब्राह्मणे गविहस्तिनि शुनि चैव श्वपाके च पंडिता समदर्शिनः. So the meaning word by word meaning வித்யா. வித்யானா எல்லாருக்குமே தெரியும் நமக்கு நாலேஜ் அப்படிங்கிறது. ஆனா இந்த இடத்துல வெறும் புக்கு எல்லாம் படிச்ச நாலேஜ் கிடையாது, இது ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இந்த இடத்துல நம்ம சொல்றது. வினய, வினயன்னா நம்மளோட அந்த எளிமையான அந்த ஹியூமிலிட்டி, என்ன இதுனாலும் நம்ம ஹம்பிளா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஹியூமிலிட்டி தான் வினய. சம்பன்னே, இந்த 2 இது யாருக்கு இருக்கோ அது எப்படி சம்பன்னே எப்படி வரும்னா எல்லாமே அந்த நாலேஜ்னால வர அந்த ஹியூமிலிட்டி யாருக்கு இருக்கோ அந்த அவா எப்படி இருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஸ்லோகம். பிராஹ்மணே, பிராஹ்மணேனா பிராமணா. பிராமணானாலே என்னன்னாக்க ஒரு படிச்சவா, ஒரு கண்ட்ரோலோட இருக்கக்கூடியவா, அந்த மாதிரி ஒருத்தர் தான் ஒரு பிராமன் அப்படிங்கிற. கவி, கவி அப்படின்னா பசுமாடு. பசுமாடு ஒரு புனிதமான ஒரு விலங்கு அப்படிங்கிற இதுல பசுமாடு கவி. ஹஸ்தினி அப்படிங்கிற போது யானை. யானை பார்த்தாலே ஒரு ஒரு மெஜஸ்டிக்கா அப்படி அதை நடந்து வர்றதை பார்த்தாலே அந்த ஒரு பசு, ஒரு யானை. ஸோ அதுக்கும் இதுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும். அடுத்தது ஷுனி. ஷுனிங்கிறது ஒரு நாய். நாய்னாலே நம்ம அந்த தெரு நாய் அப்படிங்கிற போது அந்த நாய்க்கு நம்ம ரொம்ப ஒரு ரெஸ்பெக்டோ இதுவோ எதுவுமே கொடுக்கறது கிடையாது. ஷுனிச்ச ஏவ அதெல்லாம் அண்ட் அப்படிங்கிற இதெல்லாம். ஸ்வபாக்கே, ஸ்வபாக்கேனா அந்த சண்டால அந்த மாதிரி அந்த காலத்துல அவள்லாம் சொல்லுவா இல்லையா, எது கொடுத்தாலும் சாப்பிடுவா, என்னன்னாலும் சாப்பிடுவா, அது அவளுக்கு ஒரு இதுவே கிடையாது. ஸோ இதுல நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறவா எல்லாரையும் ஒரு ரெகுலரா யாராவது ஒருத்தர்னா நம்ம ஒரு பண்டிதன், ஒரு பிராமணன்னா அவளை உடனே பார்த்தோடனே நம்ம கை கூட்டி இது பண்றோம், ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். அதே ஒரு நாயை பார்த்தாலோ இது பார்த்தாலும் நம்ம அப்படியே ஷூப்போ அப்படின்னு தள்ளி இது பண்ண சொல்றோம். அதே மாதிரி என்ன வேணா சாப்பிட்றவாலாம் இது பண்ணும்போது நம்ம பக்கத்துலயே போறது இல்லை. அப்படிதான் நம்மளோட பார்வை இருக்கும். ஆனா ஒரு பண்டிதனா இருந்தா அவ பார்வை அத்தனை பேரையும் ஒரே மாதிரி அவ பாப்பா. ஏன்னா எல்லாருக்குள்ளயும் இருக்கிறது அந்த பரபிரம்மத்தோட அம்சம் தான் அவக்குள்ள இருக்குங்கிறது, அதை தான் பாப்பாளே தவிர வெளியால இருக்கிற வெறும்னு அவளோட எப்படி இருக்கிற இதை வச்சு அவ பார்க்க மாட்டா. ஏன்னா ஒவ்வொருத்தரோட பாடி அது வேறையா இருக்கலாம், அவளோட ஸ்டேட்டஸ் வேறையா இருக்கலாம், அவ ஒருத்தர் மனிதனா இருக்கலாம், ஒருத்தர் மிருகமா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா எது ஒன்னே ஒண்ணு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கு, அந்த பிரம்மன். அது எல்லாருக்கும் ஒரே பிரம்மன் தான் எல்லாருக்குள்ளயும் இருக்குங்கிறத
அதை பார்க்கக்கூடியவா யாரோ அவாதான் ஆக்சுவல் பண்டிதன். அதனால அவளுக்கு வந்து யாரு மேலேயும் வந்து ஒரு பற்றுதலோ யாரு மேலேயும் ஒரு கீழ்த்தனமோ எதுவுமே அவ வந்து பார்க்க மாட்டா. எல்லாரையும் ஒரே சமமா பார்க்கறவா தான் பண்டிதன். அப்படிதான் பண்ணணும் அப்படிங்கறதான் கிருஷ்ண பகவான் சொல்லியிருக்கார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இதுல ஒரு ஹிடன் மெசேஜ் இருக்கு. வித்யா வினய சம்பன்னே பிராமணே. பிராமணன் வந்து படிச்சிருப்பான், ஆனா படித்தா அவனுக்கு பொதுவா இது ரெண்டும் சேர்ந்து அவன்கிட்ட இருக்காது. நல்லா படிச்சிருப்பான், ஆனா பயங்கர திமிரு ஆணவம் இருக்கும். அந்த படிப்புடைய ஆணவம். ரொம்ப பணிவா ரொம்ப இதுவா இருப்பான், படிச்சிருக்கவே மாட்டான். இது ரெண்டும் சேர்ந்த பிராமணன். அது ரொம்ப ரேர். அது அப்படிங்கிறது ஒரு நமக்கு ஒரு அதுல மறைந்திருக்கிற ஒரு மெசேஜ். வித்யா வினய சம்பன்னே பிராமணி. சரி, பஜகோவிந்தம், கீதை, நாமஜபம், நைவேத்தியம், சரஸ்வதி. जय श्री कृष्ण. नमस्कारम. नमस्कार. राम 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 राम। बोलो श्री रामचंद्र मूर्ति की जय। जय। நைவேத்தியம் பண்ணிடுங்க. ओम भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। सत्यं सत्येन परिशञ्चामि अमृतमस्तु अमृतोपसरणमसि। ओम प्राणाय स्वाहा अपानाय स्वाहा व्यानाय स्वाहा उदानाय स्वाहा समानाय स्वाहा ब्रह्मणे स्वाहा। कदलीफलं नारिकेलफलं लड्डुकं शुण्डल सर्वं नेवे महानैवेद्यं नेवेदयामि। भोगीफलसमायुक्तं नागवल्ली तळेर्युधं कर्पूर्णचूर्ण संयुक्तं ताम्बूलं प्रतिगृह्यतां दीपं दर्शयामि।
आर्द्रं ज्वलति ज्योतिरहमस्मि ज्योतिज्वलति ब्रह्माहमस्मि योऽहमस्मि ब्रह्माहमस्मि अहमस्मि ब्रह्माहमस्मि अहमेवाहं मां जुहोमि स्वाहा राजाधिराजाय प्रसह्य साहिने नमो वयं वै श्रवणाय कामान् कामकामाय मह्यं ददातु कुबेराय वै मन्त्रहीनं क्रियाहीनं भक्तिहीनं पुरुषोत्तम यत्पूजितं मया देव परिपूर्णं तदस्तु ते। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ तच्छयोरावृणीमहे गातुं यज्ञपतये दैवी स्वस्तिरस्तु नः स्वस्तिर्मानुष्यः सन्दिहातु भेषजं शन्नो अस्तु द्विपदे शञ्चतुष्पदे। ॐ शान्ति शान्तिः। ब्रह्म